ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ரொம்ப பேர் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இந்த கேஎஸ்பியில் அலௌன்சஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார், இது எப்போ இருந்து கிடைக்கும், இதோட உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னும் சின்ன கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு முன்னாள் இராணுவ வீரர் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கேந்திரிய சைனிக் போர்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலமாக வெப்சைட் வந்து லாக்காக இருந்துச்சு. அவங்க மெயின்டெனன்ஸில் வச்சுருந்தாங்க. இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகி அதில் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கேஎஸ்பியாக இருக்கட்டும், மேரேஜ் கிராண்ட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும். இப்போ லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்ககிட்ட இருந்து அலௌன்சஸ்லாம் டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. நம்ம சேனல்லையும் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 நவம்பர் 2025 அப்புறமேலு சப்மிட் பண்ணுறவங்களுக்கு இந்த அலௌன்சஸ்லாம் கூடுதலாக கிடைக்கும். அதாவது 100% டபுள் வந்து 1 நவம்பருக்கு அப்புறமேல் பதிகிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருந்துச்சு. இதை பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது, சார் நம்மலாம் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது சார், வெப்சைட் ஓப்பன் ஆனே நம்மளாம் கேஎஸ்பிக்கு பதிஞ்சிட்டோம், மேரேஜ் கிராண்ட் பதிஞ்சிட்டோம், இப்போ நம்மளுக்கு பழைய ரேட் படி கொடுப்பாங்களா, புது ரேட் படி கொடுப்பாங்களா, இப்போ பதியலாமா, இன்றைக்கி டேட்டு வந்து 22 ஆகுது, இன்றைக்கி பதியலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இல்லை ஒரு 10 நாள் கழித்து பண்ணலாமா அப்படி மாதிரி கேள்வி கேட்குறாங்க. சார், இதை பற்றி கிளாரிட்டி எங்களுக்கும் இல்லை, அதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்ததில் வந்து 1 நவம்பருக்கு அப்புறம் பதியறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு கிடைக்குமா? இப்போ நம்ம வந்து இந்த கேஎஸ்பியில் நம்ம ஒன்று பதிஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஃபைனான்ஷியல் இயரை தான் கருத்தில் கொள்ளப்படுமே தவிர டேட் அதில் வந்து கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அப்படிங்கிற போகும்போது எப்போ பதிஞ்சாலும் அந்த ஃபைனான்ஷியல் இயர் மொத்தத்துக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் 12,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 24,000 ரூபாய் மாறி இருக்கு 1 நவம்பர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேஎஸ்பியிலேருந்து அஃபிஷியலாக ஏதாவது ஒரு லெட்டர் வந்து அதில் அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் வரும்போது தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது சில்ட்ரன் எஜுகேஷனல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்கும்போது நம்ம இதான் சொல்லியிருந்தோம், வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னொரு 15 நாள் 10 நாள் வெயிட் பண்ணுறதால தப்பே கிடையாது. 1 நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் சப்மிட் கொடுங்க, தப்பு கிடையாது. அதனால் அப்படி கொடுக்கும்போது பை சான்ஸ் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இவங்க சொல்கிற மாதிரி 1 நவம்பருக்கு அப்புறம் பதிஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பயும் உங்களுக்கு அது கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும், கூடுதலான அந்த ஒரு அமௌண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பதிஞ்சவங்களோட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்பிக்கு நம்ம ஒரு இமெயில் போட்டிருக்கோம், நம்ம இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதோட கிளாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு. அந்த இமெயிலுக்கு இன்னும் ரிப்ளை வரல, வந்தோடனே நம்ம சொல்லிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. இது போக கேஎஸ்பியில் வேலை பார்க்குற நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியான ரிப்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக கேஎஸ்பியிலேருந்து அஃபிஷியல் லெட்டர் வந்தாலும், இல்லை நம்ம இமெயிலுக்கு ரிப்ளை வந்தாலும், இல்லை நம்மளோட நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இதை பற்றின ஒரு முழு டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக போடுவோம் அடுத்து. அதனால் இப்போ யாராவது கேஎஸ்பியில் பதிகிறதா இருந்தீங்க, சில்ட்ரன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் கிராண்ட்டாக இருக்கட்டும், ஒரு 10 நாள் கழித்து பண்ணுங்கள் 1 நவம்பருக்கு அப்புறம். அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த கூடின அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பாக இருக்கும். அதனால் அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் நம்ம பகிர்ந்துருவோம். இப்போ நம்ம வந்து சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்கு, நான் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போக தெரியும், ஜோஹோ கம்பெனி உருவாக்கியிருக்க அரட்டை ஆப் மூலமாக நம்ம வந்து இப்போ நம்ம ESM தம்பிஸ் சேனல் அரட்டை ஆப்லேயும் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னீங்கன்னா அரட்டை ஆப்பில் ஓப்பனில் தான் இருக்குது, எந்த ஒரு கேள்விகள் கேட்கலாம், எந்த ஒரு டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் அரட்டை ஆப் மூலமாக போகணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அரட்டை ஆப்லேயும் ESM தம்பி சேனல் கூட நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.